முருகனுக்காக தினம் 1300 படிக்கட்டுகள் ஏறி இறங்கும் அதிசய மாடு. இப்படி ஒரு ஆச்சரியமான நிகழ்வு எங்க நடைபெறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்க சென்னிமலை முருகன் கோயில தான். இந்த மலையோட அடிவாரத்தில் ஒரு தீர்த்த கிணறு இருக்கு. இந்த தீர்த்த கிணத்துல இருந்து முருகனுக்கு அபிஷேக நீரை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1300 படிக்கட்டுகள் ஏறி இறங்குதுங்க இந்த அதிசய மாடு. சென்னிமலை முருகன் கோயிலில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுதான். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் மாட்டு வண்டியை மலை ஏறிச்சான். இப்ப மலை ஏறி அபிஷேக நீரை கொண்டு வரதுக்காகவே 5 காங்கேயம் மாடுகள் வளர்க்கப்படுதாங்க. இந்த அற்புதமான மாடுகள் மலையோட அடிவாரத்தில் இருக்க தீர்த்த கிணறுல இருந்து கொண்டு வரப்படும் புனித நீரை கொண்டு தான் முருகனுக்கு அபிஷேகமே நடைபெறுதுங்க. இந்த சென்னிமலை முருகன் கோயில தான் கந்த சஷ்டி கவசம் என்ற கவச மாலை பார்த்தீங்கன்னா முதலாக அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இந்த காங்கேய மாடுகள் பார்க்க ஒவ்வொன்றும் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். இந்த மாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்ல ஏறும், நேரா ஏறாம வளைஞ்சு ஏறும். சில நாட்கள் ஒரு மாடு தண்ணி கொண்டு போகும், வேறு சில நாட்கள் அபிஷேக நீரோட தேவையை பொறுத்து 2 மாடுகள் தண்ணீர் கொண்டு போகுங்க. இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு தினமும் காலை 7 மணிக்கு நடைபெறும்.